தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செஞ்சு பெற்று தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா? பாஜகவை போய் நாம தடுத்து நிறுத்தலனா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க. ஏற்கனவே காஷ்மீர் அதுல பார்த்துட்டாங்க. எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழின்னு ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்திச்சோ, அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு. இந்தி மொழியை திணிக்கிறாங்க. நம் மாணவர்களை பலி வாங்கக்கூடிய நீட் தேர்விலிருந்து விலக்கு தர மறுக்கிறாங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. கீழடியின் தொன்மையை மறைக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பேர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். இது பெரியார், அண்ணா, கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு. 3 முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம். தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி மஸ்தான் மேல பலிக்கலையே. இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல? வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அடக்குமுறை, ஆதிக்கம், இந்தி திணிப்பு. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எப்பயுமே நோ என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காரசாரமாக பேசியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு பக்கம் அதிமுக தொடர்பான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார். அது தொடர்பாக முதல்ல நடந்த கேள்விக்களத்தில் நாம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அப்படிங்கிறது பாஜக குறித்த விமர்சனங்கள். இதில் இந்த முப்பெரும் விழாவில் பாஜக குறித்தான விமர்சனங்கள் அப்படிங்கிறது மிக கடுமையாக இருந்துச்சு. குறிப்பாக பாஜகவுக்கு நோ என்ட்ரி அப்படின்னு சொல்கிறது மூலமாக என்னத்தை சொல்ல வராரு முதலமைச்சர் அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்தது, பாஜகவை நாம் தடுத்து நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து மாநிலமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு செஞ்சுருக்காரு. இது ஒரு தேர்தலுக்கான ஒரு பிரச்சார யுக்தியாக பார்க்கலாமா, இல்லை தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய சூளுரையாக பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வியாக எழுந்திருக்குது. இது தொடர்பாக தான் கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன், அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தனை இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் எல்லாருடைய முதல் பார்வையும் கொஞ்சம் வேகமாக கேட்டுறேன். முதல்ல கான்ஸ்டன்டைன் சார், தமிழ்நாட்டில் எப்பவும் பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறது மூலமாக முதலமைச்சர் என்ன சொல்ல வராரு? ரொம்ப காரசாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது பேச்சு. நேற்று நடந்த அந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது ஒரு மாநாடு. அந்த வகையில் ஒரு பெரிய அளவில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம். எத்தனை இடரல்கள் வந்தபோதும் நின்று நிலைத்து கழகத்தின்பால் உணர்வு பூர்வமாக இருந்த அந்த கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுவது, பாஜகவிற்கு முன்னால் அவர் ஒரு 3 வார்த்தை சொல்கிறார். ஒன்று ஆதிக்கத்திற்கு எதிரானது, இன்னொன்று மொழியுணர்வால் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய இந்த மாநிலம், இன்னொன்று அடுத்தது எந்த இடத்திலும் திணிப்பை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்போ இந்த 3 தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்துகிட்டு இருக்க வேலை. அப்போ இந்த 3ஐயும் தமிழினம் எதிர்க்கிறது என்று சொன்னால் அதனுடைய முகமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு நோ என்ட்ரி. இது நம்மளுடைய வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு. இது இன்றல்ல நேற்றல்ல, ஏறத்தாழ ஒரு 2000-3000 ஆண்டுகளாக நம்மை அவர்கள் எந்தெந்த விதத்தில் ஆதிக்கம் செலுத்த நினைத்த போதும் மீண்டும் மீண்டும் இந்த தமிழ் இனமும் மொழியும் நம்மளுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தையும் ஏதோ ஒரு வகையில் மீட்டெடுத்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அந்த நம்மை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முகமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிற காரணத்தினால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், என்றைக்கும் பாஜகவிற்கு நோ என்ட்ரி தான். ரைட். நான் ரமேஷ் சேதுராமன்ட்ட கேட்கணும்.
உரிமை போரை நடத்தி தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசினது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு எதிர்கட்சியாக வசனங்கள் இதெல்லாம் பேசினா நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு ஆளுங்கட்சியாக, ஒரு ஆளுங்கட்சியின் முதல்வராக நமது முதல்வர் அவர்கள் பேசியதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரும் வியப்பாக இருக்குது. ஏன்னா அவர்கள் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, மொதல் விஷயம் என்ன சொன்னாங்க, முன்னாடி வந்து வாக்கு வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வந்து வடநாட்டவர்கள் வராங்கங்கிறதுலேருந்து பல விஷயங்களை முன்னாடி வந்து வச்சாங்க. அவங்க எலெக்ஷனில் வரத்துக்கு முன்னாடி, கடந்த தேர்தலுக்கு முன்னாடி வைத்த விஷயங்கள் எல்லாமே பாருங்களேன். டாஸ்மாகை மூடுவோங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களையும், நீட்டை வந்து நாங்கள் வந்த உடனே ஒரே கையெழுத்தில் வந்து நீக்கிடுவோம்லாம் சொன்னாங்க. ஆனால் அடுத்த தேர்தலும் வரப்போகிறது. இப்போவும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க வந்து மத்திய அரசு நீக்கிறதுல. காரணம் என்னன்னாக்க, அதை கொண்டு வந்ததுங்கிறது வந்து உச்சநீதிமன்றம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எல்லா வகையும் தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு அவருக்கு வெக்கமான சுடுசொன்ன இருக்கான்னா வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சகோதரர் உதயநிதி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரைகளில் பேசினது எல்லாத்தையும் கேட்டோம். ஆனால் இன்னைக்கு இப்போ வந்து அவங்களால பண்ண முடியலைங்கும் போது அவங்க சொல்றது வந்து மத்திய அரசு நீக்க மறுக்கிறதுலாம் சொல்றதுங்கிறது எந்த வகையில் சரின்னு எனக்கு புரியலை. அதே மாதிரி இந்தி திணிப்பு அப்படின்னு சொன்னா, தமிழகத்தை காத்து கொண்டிருக்கிறோம் இந்தி திணிப்பிலிருந்து அப்படின்னு சொன்னா, சார் முதலமைச்சர் சொல்றது இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் பேசக்கூடிய முதலமைச்சர் சொல்றது 3 விஷயம் தான்: அடக்குமுறை, ஆதிக்கம், இந்தி திணிப்பு. அதாவது திணிப்பு எடுத்துட்டா இந்தி திணிப்பு மட்டும் இல்ல, நீங்க பொதுவா எதை திணிச்சாலும் அதை நாங்க ஏற்க மாட்டோம், நோ என்ட்ரி தான் அப்படிங்கறத அவர் சொல்லக்கூடியது. ரைட். அத பாஜக செய்துங்கிறதா இங்க சுட்டி காட்டுறாங்க. எதையுமே கூட ஏத்துக்க மாட்டோங்கிறது தான் இவங்க. இல்ல, எது நல்லது முடிவு பண்ண வேண்டிய இடத்துல தமிழ்நாடு இருக்குல்ல. இப்போ ஒரு நிமிஷம், கரெக்ட் இருக்கட்டும். அதாவது தமிழ்நாடு இருக்கா இல்லைன்னா வந்து அதுல ஆளக்கூடியவர்கள் மட்டுமே தான் முடிவு செய்துவிட்டு அதுதான் நல்லது என்று மக்களிடையே ஒரு பரப்புரையை கொண்டு செல்கிறார்களாங்கிறது தான் கேள்வி. ஒரே ஒரு அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். நீங்க இந்தி திணிப்பை பத்தி பேசும்போது, இந்தி பேசாத மாநிலங்கள் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கா? மற்ற மாநிலங்களில் எங்கேயுமே வந்து இந்தி பேசாத அதாவது இந்தியை வந்து தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களே இல்லையா? கேரளா இருக்கு, கர்நாடகா இருக்கு, இப்போ ஆந்திராவும் தெலுங்கானாவும் இருக்கு. முன்னாடி ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்து பிரிந்த ஆந்திராவும் தெலுங்கானாவும் இருக்கு. வடக்குலேயே நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரிசா இருக்கு, மேற்கு வங்கம் இருக்கு. இந்த மாதிரியாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாநிலங்கள்லாம் இப்போ நான் என்ன கேட்குறேன், அவங்க இந்தியை திணிச்சு முடிச்சுட்டாங்களா? நிச்சயமா கிடையாது. ஆக இங்கே வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. என்னவோ வந்து தமிழுக்கு வந்து ஆபத்து வந்து விட்டது, அதனால வந்து தமிழை பாதுகாக்க மொத்த குத்தகையும் வந்து நாங்கள் தான் எடுத்திருக்கிறோங்கிற மாதிரி பேசுறதுங்கிறது சரியாங்கிறது ஒரு முதல் கேள்வி. அடுத்தது அடக்குமுறை அப்படின்னு நம்ம சொன்னா, எந்த வகையில் அடக்குமுறைங்கிறது எனக்கு திரும்பவும் புரியலை. இப்போ அதுக்கு தான் வந்து பேசினதுலயும் அவர் நீட் விவகாரத்தை சொன்னதை வந்து நான் வந்து அடக்குமுறை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இல்ல, முதலமைச்சர் சொல்ற அடக்குமுறை உங்களுக்கு புரியலன்றீங்க. அதற்கான விளக்கத்தை நான் அடுத்த ரவுண்ட்ல நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஜீவ சகாப்தத்தை கேட்டுருவோம். ஜீவ சார், இப்போ அடக்குமுறை அப்படிங்கிறத வந்து சொல்றாரு முதலமைச்சர். எனக்கு அது புரியல அப்படின்னு சொல்றாரு ரமேஷ் சேதுராமன். எதை குறிப்பிடுறாரு முதலமைச்சர் அடக்குமுறைன்னு? அடக்குமுறைனா நம்ம மாநிலத்துக்கான அடையாளத்தையே அழிக்க பார்க்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து இங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறாரு. நமது மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய தொன்மை, கீழடியிலிருந்து எதையுமே அவங்க வந்து அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லை, நாம் கண்டுபிடிச்சு செஞ்சாலும் அவங்க அதற்கான நிதி தருவதில்லை, அதை வளர விடுவதில்லை. அது மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களுக்கும் பாஜகவுக்கு இருப்பது வந்து வெறுமனே கட்சி சண்டை மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த சண்டை. அது 1925 நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் உருவாகுது, இங்கே சுயமரியாதை இயக்கம் அதே ஆண்டு உருவாகுது. அந்த சண்டை இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மம்தா பானர்ஜிக்கும் பிஜேபிக்கும் இருக்கிறது வந்து ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் சண்டை, இங்கே நடக்கிறது ஐடியாலஜிக்கல் சண்டை. அதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற அரசியல் நுட்பமாக அதை தான் பேசுது. அடக்குமுறை, எங்கள் மொழியை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ கூட அமித்ஷா இந்தியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் கேளுங்களேன், இங்கே பாஜக ஆதரவாளர்கள் யாராவது வந்து அப்படி சொல்லலை, விருப்பப்பட்டா படிச்சுக்கலான்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அலுவல் மொழியாக இந்தி வேணும், நீங்கள் அரசு அலுவலகங்களை இந்திக்குள்ளே பரிமாறிக்கிறணும்.
இது எல்லாவற்றையும் தமிழ்நாடு எப்பயோ தூக்கி அடித்து அதில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஜனதா பல முறை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் இவங்க ஒவ்வொரு முறையும் இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதம் புனித மொழின்னு சொல்றது, இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்துக்காக பணத்தை செலவிடுவது, கங்கையை செலவழிக்க பணம் செலவழிக்கிறது, கீழடிக்க கண்டுக்காம இருக்கிறது, கீழடி தொன்மை எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதை இன்னும் நீங்க சரியா ஆய்வு பண்ணலன்னு சொல்றது, தொடர்ச்சியா நம்ம மொழி, இனம், பண்பாடு, தொன்மை, வரலாறு எதையுமே அங்கீகரிக்க அவங்க தயாரால அழிப்பதற்கான எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறுமனே அரசின் அதான் சொல்றேன், இது வெறுமனே கட்சி சண்டை மட்டும் இல்லை, சீட் ஷேரிங் நடக்கக்கூடிய பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட நடக்கலாம், கம்யூனிஸ்டுக்கும் திமுக நடக்கலாம், அதிமுக பாஜக அது வேற. இங்க நடக்கிறது ஒரு மிகப்பெரிய சித்தாந்த கருத்தியல் யுத்தம். அதைத்தான் அவர் அடக்குமுறைங்கிறார். இது வெறுமனே கட்சி பிரச்சனை கிடையாது, சீட்டு கூட்டணி கட்சியில் பிரிஞ்சு போறது கிடையாது, இனத்தையே அழிக்கக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சியாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு சிம்ம சொப்பனமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழர், தமிழ்நாடு, திராவிடம், திராவிட இயக்கம், இந்த பேரு, இதனுடைய அரசியல், பெரியார், அண்ணா, கலைஞர், இதை கேட்டாலே அவங்களுக்கு எரிச்சலா இருக்கு. இது பொதுவாகவே எடப்பாடி கூட தானே வச்சிருக்காங்க, திராவிட கட்சியான அதிமுக கூட தானே வச்சிருக்காங்க. அது அதிமுக திராவிட கட்சி தான். ஆனால் எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சமீப காலமா? ஆரியம் திராவிடம்னா என்னன்னு படித்தவங்க யார்ட்டையா கேளுங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு வேற யாரும் சொல்லல சார், அவரே தான் சொன்னார். ஒரு திராவிட கட்சி, அறிஞர் அண்ணா பேர் தாங்கிய கட்சி, திராவிடம் இருக்கு. இத்தனைக்கு என்னுடைய மதம்ங்கிற இடத்துல திராவிடத்தை போடுங்கன்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க. அறிஞர் ஜெயலலிதா அம்மையாருக்கு இன்னைக்கு வரையும் 69% இடஒதுக்கீட பாதுகாத்த அந்த பெருமை இன்னைக்கு வரையும் அவங்களுக்கு இருக்கு. சங்கராச்சாரியாரை கைது பண்ணாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? எடப்பாடி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எத்தனை பிரிவாக பிரித்தாலும் எல்லாரும் அசோகா ரோட்டுக்கு தான் போறாங்க, அமித்ஷாட்ட தான் போறாங்க. யாராவது ஒருத்தர் எடப்பாடி இப்படி டெல்லிட்டு அடகு வைக்கிறாரே, எங்க திராவிட கட்சியே இப்படி இந்துத்துவ கட்சிட்டு அடகு வச்சிட்டாருன்னு கோவிக்கல செங்கோட்டையன். ஓபிஎஸ் அப்படி கோவப்படல. தினகரன் கூட எடப்பாடியை கோவிச்சுக்கிறாரு ஒழிய பிஜேபியை கோவிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி இப்போ திராவிட தன்மையுடன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? கூட்டணி வச்சிருக்கிறது வேற, அது எல்லாரும் தான் கூட்டணி வச்சாங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் கூட்டணி இருந்தது, திமுகவும் கூட்டணி வந்தது. இப்படி ஒரு நிலை வர்றது, தான் கட்சி பிரச்சனையை போய் டெல்லி அசோகா ரோட்டில் போய் உட்காந்து பேசுறாங்கிற அளவுக்கு போகும்போது அந்த தன்மை இங்கே பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அதுதான் இங்கே கேள்விக்குள்ளாகுது. நீங்கள் கூட்டணி வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை, கரைஞ்சிறது ஆயிடுச்சு முழுக்க. இப்போ அடுத்து 100 சீட்டு கேட்பாங்க போலையே, 60 சீட்டு கேட்டாலே அது அவமானம் இல்லைங்க. ஒரு இந்துத்துவா கட்சி 60 சீட்டு 100 சீட்டு கேட்குற பிளான்ல இருக்கிறதா தகவல் வருது. அதை கேட்டுருவோம் மணிகண்ட. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எப்பயும் நோ என்ட்ரி அப்படின்னு சொன்னா அது கூட அதிமுகவுக்கு சேர்த்து சொன்ன மாதிரி இல்லை மணிகண்டன் இருக்குது. புரியலைங்க. தமிழ்நாட்டில் எப்பவுமே பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசியிருக்காரு. இது இப்போ கூட இருக்கிற அதிமுகவுக்கு சேர்த்து சொன்ன மாதிரி தான் இருக்குது. சேர்த்து தூக்கிட்டு வர்றது அதிமுக தானே? இல்லை அந்த தமிழ்நாட்டுக்கு பாஜகவை கொண்டு வந்தது திமுக இல்லைங்களா? அப்போ ராஜா உட்பட எம்எல்ஏக்கள் யாருங்க? திமுக தானே. அப்போ ஏன் தெரியாம போச்சு? கொள்கையில் எப்பவுமே உறுதியா இருந்தா அது மாதிரி சேர்ப்பாங்க. இல்லை கொள்கை அன்னைக்கு இதே கோயம்புத்தூர்ல ராமநாதன் எம்பி நினைக்கிற பொதுக்குழு பேசும்போது என்ன சொன்னாங்க, பண்டாரம் பிரதேசம் சொல்லும்போது ஐயா கருணாநிதி உட்காருன்ட்டார். ஏன்னா கூட்டணிக்கு போறாங்க. அதாவது தனக்கு ஒரு தேவை என்று வந்தால் எல்லா சமரசம் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே ஒரு காலத்தில் வெற்றியா மாறுதுன்னு சொன்னா மாற்றி பேசுவாங்க. இது திமுக வாடிக்கை. இப்போ தமிழனை தலை குனியும் விடமாட்டேன்னு சொன்னா தலை நிமிடம் விடவேலை திமுக. தமிழ்நாடு தலைமை நிமிச்சானா இத்தனை வருஷமா ஆண்டு என்னாச்சுங்க? தலை நிமிரலையா? எங்க நிமிர்ந்தீங்க? ஒன்றும் இல்லை சார், இது வரைக்கும் சொல்லுங்க. காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் வாழ்வாதார பிரச்சனை எத்தனையோ திமுக செஞ்சு சொல்லுங்களா? உண்மையை சொன்னால் அந்த குடும்பத்துக்கு எது நன்மையோ அதை மட்டும் செய்து ஒழிய ஒரு டயலாக் பேசுறது, சினிமா டயலாக் மாதிரி ஒரு 4 டயலாக் விட்டு அது அதாவது ஸ்டாலின் திராவிடம் எடப்பாடி தெரியாதுங்க, அவர் படிப்பு இல்லை, அவர் சாதாரண கிராமத்து மக்கள். ஸ்டாலின் உலகளாவிய மிகப்பெரிய அறிஞர். அவர் என்ன பேசினாரு, திராவிடம்னா கல்யாணம் பண்ற வீட்டுக்கு கொண்டு இந்த திராவிடம்னாரு. ஒரு நாளைக்கு தனியாக பேசுவாங்களா? இல்லை தனியாக ஸ்டாலின் உட்கார வச்சு ஒரு துண்டு சீல் இல்லாமல் எடப்பாடி உட்கார வச்சு அன்றைக்கு பேசுவாங்களாமே? சும்மா எழுதி கொடுத்து யாரோ வர்ற அறிக்கை, யாரோ பேரில் வர அறிக்கை வச்சிடலாம். திமுக நாடகம் போகக்கூடாதுங்க. உண்மையில் ஸ்டாலின் அப்படி அறிவாளி எல்லாம் அல்ல, மக்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மக்களை ஏமாற்றி நாடகம் போடக்கூடிய திமுகவுக்கு இதை பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இல்லை யார் அறிவாளி அப்படிங்கிறத பற்றிய கேள்வி இப்போ நம்ம அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் கேட்கறது அப்படிங்கிறது திராவிடமும் தெரியாது. பாஜகவுக்கு நோ என்ட்ரினா இங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சரி என்ட்ரி கொடுத்து யாரு சார்? என்ட்ரி கொடுத்தீங்க இல்லையா சார்?
அப்ப என்னாச்சு அது? அதே பாஜகவோடு கூட்டு வச்சு 5 வருஷம் மந்திரி இருந்தீங்களா? அப்ப என்ன பண்ணீங்க? அந்த பாஜக தான் இப்ப இருக்கிற பாஜக. 18 வருஷம் மத்தியில சார் பாஜக ஒண்ணு சார் சித்தாந்தம் மாத்திச்சா? கொள்கை மாத்திச்சு நாளைக்கு. பாரு திமுக சேரும் போது இந்த கொள்கையில மாத்திரும் சொன்னாங்களா? இந்துத்துவ கொள்கை எப்போதும் பாஜக உண்டு. அப்ப ஏன் தெரியாம போச்சு? சார் ஒண்ணு வேணாம் சார், 18 ஆண்டு காலம் மத்தியில் இருந்தீங்க. இப்ப நீங்க பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து நீங்க சாதிச்சுக்கலாமே. உங்க கைவசம் வந்து எம்பிகள் இருந்தாங்க, நீங்க நினைச்ச ஆட்சியே போயிருமே. அப்ப ஏன் நீங்க சாதிக்கல? இப்ப எதுவுமே இல்லாம பிஜேபி சொன்னால்தான் சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும் சொல்லி போட்டு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு சொன்னா இதுதான் தமிழ்நாடு மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். சமூக பேசக்கூடிய திமுக ஒரு குடும்பத்தை தாண்டி யாருமே தலைவராகவோ முதலமைச்சராகவோ வர முடியாத சூழ்நிலையை ஏன் உருவாக்குது? ஏன் துறைமுக தகுதி இல்லையா? டி.ஆர். ராஜாங்கர் தகுதி இல்லையா? யாரையும் பண்ணுது? அப்போ அந்த கேள்வி வரவே வராது. எங்க குடும்பம் தான் ஆளும் அப்படின்னு சொல்லி போட்டு நீ சமூக பேசி சொன்னா அது பெரியார் சொன்ன சமூக நீதியா? அண்ணா அதான் சொன்னாரா? அண்ணாவுடைய பெயரை பயன்படுத்தி ஆளும் கட்சியாக வந்து கொண்டு அண்ணாவுடைய கொள்கை குளிதோண்டி பார்த்து யார் சார்? கருணாநிதி குடும்பம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வைகோ சொன்னார். அப்ப ஏன் மாதிரி பேசுறாங்க இன்னைக்கு? பதவி ஒன்றை தாண்டி எந்த நோக்கமும் திமுகவுக்கும் இல்லை, அவரோடு சேர்ந்து யாருக்குமே இல்லை. அண்டை மாநில கேரளா சார் இவருங்க 56 ஆண்டுகளாக திமுக தேர்தலுக்கு சொல்லக்கூடிய ஒன்று ஆனமலையாறு நல்லா எடுத்து நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேரளா சொல் பேசவே இல்லை. ஏன் பேசல? இதை பயன்படுத்தலாம்ல. அதே அதிகாரம் இருக்கும்போது பயன்படுத்த மாட்டாங்க, அதிகாரம் இல்லாத போது பேசுவாங்க. இது திமுக வாடிக்கை. ரைட். நான் கான்ஸ்டன்டைன்ட்ட கேட்கணும். இங்க எல்லாமே பழிய தூக்கி திமுக மேல போடுறாரு அவரு. ஒண்ணு என்னன்னா மணிகண்டனுக்கு வந்து வரலாறு தெரியும்னு நினைச்சேன். 91 இல்லை 92 கரசேவைக்கு ஆள் அனுப்புனது திமுகவா அதிமுகவா? சரியா? 98 முதல்ல கூட்டணி வச்சு பாஜகவுக்கு இங்க அறிமுகம் கொடுத்து கூட்டணியில உட்கார்ந்து இருந்தது அண்ணன் தம்பித்துறை உட்பட யாரு? அதிமுகவா திமுகவா? 99 தான் திமுக கூட்டணி வச்சது. நான் இன்னும் கேட்கிறேன், 99 நாங்க கூட்டணி வைக்கும் போது பாஜக இதே அயோத்தியை பத்தி பேசினாங்களா? இதே சிஏஏ பத்தி பேசினாங்களா? ஜம்மு காஷ்மீர் 370 பேசினாங்களா? இந்துத்துவ கொள்கைன்னு சகோதரர் மணிகண்டன் சொல்றாருல, இது இத்தனையையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மினிமம் காமன் புரோகிராமில் கையெழுத்திட்டு பிரமோத் மகாஜனும் அண்ணன் முரசொலிமாறனும் கையெழுத்திட்ட பிறகுதான் கூட்டணி. அப்போ இந்துத்துவ கொள்கையை கைவிட்டு விட்ட பாஜகவோடு திமுக கூட்டணி. நீங்க ஒண்ணு. இன்னொன்னு சொல்றாரு, எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுக என்ன செய்தது? திமுக செய்ததை நாங்க வரிசையா நாங்க சொல்றதை விட தலைவர் கலைஞரினுடைய 95வது பிறந்த நாள்ல எங்களை நாள்தோறும் எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகை கலைஞர் 95 என்று திட்டங்களை போட்டது. எதுல இருந்து? கைரிக்ஷா ஒழித்த சுயமரியாதை உணர்வுல இருந்து ஆரம்பிச்சு பெண்களுக்கு சொத்துரிமையில இருந்து கடைசி வரைக்கும் அவர் செய்த அத்தனையையும் அவர்கள் திட்டமிட்டு காட்டினார்கள். பெண்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? கல்விக்கு தூக்கி விட்டது யார்? முதல் தலைமுறைக்கு கொடுத்தது யார்? 15% கிராமப்புற மாணவர்களை தூக்கி வைத்து அழகு பார்த்தது யார்? இங்கே நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர், அதை தூக்கி வெளியே போட்டது தலைவர் கலைஞர். இப்படி ஒவ்வொன்றாக இந்த தமிழ்நாட்டை தூக்கி வளர்த்த இயக்கம் திமுக. அதிமுக ஒரு திட்டத்தை சொல்லுங்களேன். நாங்க சொல்றோம். சகோதரர் கேட்டார 42 அணைகள் இங்க இங்க அண்ணன் துரைமுருகன் வந்து அந்த 42 அணைகளை நாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி சட்டமன்றத்தில் படிச்சாரா? எடப்பாடி பழனிசாமியால கேட்க முடிஞ்சதா? அப்ப திமுக சும்மா உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமா? அவ்வளவு ஏமாளிகளா தமிழ்நாட்டு மக்கள்? இன்னைக்கு பாஜக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அதிமுக என்ன செய்யுது? இதுவரைக்கும் அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சதுக்கு ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? அதுக்கு பிறகு கூட்டணி வச்சாரா இல்லையா? யாரு முன்னுக்கு பின் முரணா பேசுறது? இதே எடப்பாடி பழனிசாமி சார், பிஜேபி தான் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது, இதை விட கேவலம் வேற ஒன்று உண்டா சார்? பிஜேபிக்கு எம்எல்ஏ உண்டா சாருங்க? எதுவுமே இல்லாத பிஜேபி எப்படி உங்களை காப்பாற்றும்? அதை விட இன்னொன்று சொல்றாரு, நான் நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறோம். நன்றி விசுவாசத்தை பற்றி பழனிசாமி சொல்லும்போது நன்றி விசுவாசம்ங்கிற வார்த்தைக்கே குளிர் அடிக்குது. ஏன்னா நன்றி விசுவாசம் எங்கேயாவது இன்ஸ்டால்மெண்ட்ல வருமா சொல்லுங்களேன். 2021 நன்றி விசுவாசத்தோடு இருக்கார், 2024 நன்றி விசுவாசத்தை வாபஸ் வாங்குறார், 2026 நன்றி விசுவாசத்தோடு இருக்கார். இப்படி ஒரு அந்நியனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்? நான் கேட்கறது என்னன்னா, தத்துவார்த்த ரீதியா தலைவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ கூட்டணி வைக்கிறது கூட தப்பு இல்லை, நமக்கு கொடுக்க வேண்டிய கல்வி தொகை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இல்லை, நீட்டு நம்ம எல்லாரும் தானே வேண்டாம்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே முதல்ல தீர்மானம் நிறைவேற்றினதே அதிமுக 2017 பிப்ரவரி 2ஆம் தேதி அனுப்புனீங்கல்ல. நம்ம எதையெல்லாம் கேட்டிருக்கோமோ இதையெல்லாம் பிஜேபி கொடுத்து விட வேண்டும். நீங்க கொள்கை ரீதியா கூட பேச வேண்டாம்,
நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளையாவது கேட்டு பெற்றுக்கலாமே, அதான் கையெழுத்து கேட்கறாரு. போட்டுக்கலாமே. காங்கிரஸ் கட்சிக்கு இதுல உள்ள என்ன நிலைப்பாடு சார்? எதுக்கு? இந்தி திணிப்புல முதல் கொண்டு வந்தது. ஆமா. இப்போ இந்திய கொண்டு வந்து யாரு? எமர்ஜென்சி கொண்டு வந்து யாரு? அப்புறம் கொன்னது யாரு? விசாரணை பேர் வந்து யாரு? இன்னைக்கு மாறாரு. காரணம் அதிகாரம் இல்ல. ஒரு நிமிஷம். அதிகாரம் தான் அவரு செய்வாங்க. சகோதரர் மணிகண்டனுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். காங்கிரஸ் மணிகண்டன் ஒண்ணு மட்டும் சொல்லிருங்க. 1965 நேரு எங்க அண்ணன் சம்பத்துக்கு கடிதம் எழுதுறாரு பர்சனலா. எப்படி? இந்த ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரைக்கும் இங்கு ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கும். நம்ம மட்டும்தான் அன்னைக்கு இருமொழி கொள்கையை கொண்டு வந்தோம். அதே ஜனாதிபதி கையெழுத்து போட்டாரா? தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையை அண்ணா இங்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய போது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். யார் மறுத்தா? நான் என்ன சொல்றேன், போராடும் போது நாங்க வாங்கிட்டோம் சார். பலவர் வேற கொன்று விட்டு நேர் சொன்னாரு. அப்போ சரிங்களா? அப்ப காங்கிரஸ் மணிகண்டன் ஒரே ஒண்ணு நீங்க வந்து பின்னாடி 67 54 அதுக்குள்ள போங்க. அதுக்கு முன்னாடி அவர் கேக்குறது இப்ப பிரசன்ட்டுக்கு வாங்க. இப்போ இங்க தேவையான உரிமைகளை நீங்க கூட கூட்டணியில் இருக்கீங்க, கேட்கலாம்ல, கேட்டு வாங்கி தரலாம்ல, அதுதான் அவர் கேட்கிறாரு. நீங்க 1,00,000 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டில் திட்டங்களை செயல்படுத்தியது. இப்போ 11 2 மருத்துவர்கள் சேர்த்து வாங்கி கொடுக்கல. நீங்க ஒண்ணுமே செய்யல. நீங்க 7+5 பண்ணாதான் நீ 10+5 கொண்டாங்க. எதுவுமே செய்யல. நீங்க மாநிலம் என்ன சொன்னீங்க சார்? நீங்க வெறுமனே வாயில தான் பேசுனீங்க. அதிமுக அப்படி அல்ல. திட்டங்களை மத்திய அரசோடு பேசி கொண்டு வந்தது. என்ன திட்டம்? என்ன ஒண்ணு மருத்துவ சார், மருத்துவர்கள் யார் வந்தா சார்? என்ன சார் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, மதுரையில எய்ம்ஸ் வந்துட்டு கட்டிட்டாங்க சார். எய்ம்ஸ் யாராவது வந்ததப்போ நீங்க ஏன் எய்ம்ஸ் கொண்டு வரல? நான் கேக்குறது நீங்க கொண்டு வரல சார். இது முன்பாக இருந்த ஆட்சியிலும் சரி, இப்பவும் சரி, நீங்க கொண்டு வரல. நம்மளுடைய விவாதம் நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க. அதிமுக எதையெல்லாம் செய்யல? 11 கல்லூரிக்கு மருத்துவ கல்லூரிய கட்டுறதுக்கு நிதி தரல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தலைவர் கலைஞர் 2006 2014 மாவட்டம் தோறும் மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை அமைச்சு வச்சிருந்தாரு. அதனால அந்த மருத்துவமனைகளுக்கு மருத்துவ கல்லூரி துவங்குறதுக்கு அனுமதி கொடுத்தது. ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்க, அவ்வளவுதான். நீதி பூரா நம்ம செஞ்சு வச்சோம். ஒரு மாவட்டம் கொண்டு வரல, ஒரு தாலுகா உருவாக்கல. யாரு கொண்டு வரல? மாவட்டம் அதிமுகல 6 மாவட்டம் வந்து புதுசா நீங்க புதுசா பண்ணவே இல்ல. இல்ல, நாங்க பதவி ஏற்கும் போது 21 மாவட்டம். அதுக்கு பிறகு நீங்க 30ல இருந்து 38 ஆக்குனீங்க. 21ல இருந்து 30 ஆக்குனது யாரு? அதிமுக ஆட்சி ஒன்னு பண்ணுங்க. யாரு? அதிமுக பண்ணாம இருக்குது. அதிமுக ஏராளமாக பண்ணிய காரணத்தால் தான் மக்கள் வந்து மிக குறைந்த வாக்கு. மணிகண்டன் திமுக என்ன செஞ்சது, அதிமுக என்ன செஞ்சது அப்படிங்கிறது தனி டிபேட். இப்போ வந்து நாம பேசிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியதை ஒன்றிய அரசுகிட்ட வந்து திமுக தொடர்ந்து, ஆளுங்கட்சியான திமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, நீங்களும் சேர்ந்து கேட்கலாம்ல அப்படிங்கறது தான் அவர் கேட்கிறாரு. சார் அதான் சொன்னேன், ஏற்கனவே கூட்டணியில அமைச்சர் அங்க முயற்சியில அப்ப எல்லாம் ஏன் விட்டீங்க? அப்ப எப்படியே விட்டாங்க சார். அப்ப விட்டுட்டாங்க சார், விடுங்க சார். சரி, அப்ப விட்டுட்டாங்க. நீங்க இப்ப கேட்டு வாங்கி கொடுங்க, அதுதான் அவர் கேட்கிறாரு. அச்சா சார், வரணும் சார். ஆனமலையாருக்கு கேரளா சிஎம் சார், அவங்க கூட்டணி கட்சி தான், பேசி முடிச்சு கொடுங்க. ஏன் முடியல? அப்ப ஏன் பிஜேபி அதிமுக பேசுறீங்க? பக்கத்து மாநிலம் சார், முதலமைச்சர் நீங்க சொன்ன கேட்பாரு சார், ஏன் செய்ய மாட்டீங்க? ஒரே கையெழுத்து முடிஞ்சு சார், ஏன் பண்ண முடியல? அப்ப உங்க நோக்கம் என்ன? அப்போ கூட்டணி வச்சு நீங்க சாதிக்கூடிய விஷயத்தை கண்டுக்க போனாம 56 வருஷமா ஏட்ல சொன்னீங்களே, 26 சொல்ல போறீங்க, வந்தா செய்ய போறோம்னு சொல்லி. ஆனா எப்படி செய்வீங்க? இப்ப எப்ப செய்ய போறீங்க? ஒரே ஒரு மாசத்துல கல்வி நிதியை வந்து நாங்க ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியால சொல்ல முடியுமா? அப்போ நிச்சயமா கூட்டணியில் இருக்கோம். 26 ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக 26 ஆட்சி விடுங்க சார். எப்படி செய்ய முடியும்? 26 ஆட்சி வேணா சார். வெறும் கூட்டணி கட்சி தான். பாருங்க ஒரு நிமிஷம், காங்கிரஸோடு கூட்டு வச்ச போது இந்த மாதிரி பேசி இப்ப நீங்க கூட்டணியில தான சார் இருக்கீங்க. கல்வி நிதியை நீங்க ரிலீஸ் கல்வி நிதியை ரிலீஸ் பண்ணாதான் கூட்டணி. இல்ல கல்வி நிதியை இல்ல சார், இல்ல சார், ஒரே செகண்ட் சார், ஒரே சொல்றேன் சார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு குஜராத் கவர் ஏற்பட்டு வருது, கொண்டு வச்சீங்க. நியாயப்படுத்தப்பட்டதா? யார் நியாயப்படுத்தா? அதனால தான் போக்குறேன் சார். அதாவது கொள்கைவாதி கொள்கைன்னு சொல்றீங்களா? நீ கொள்கைவாதி ஏன் போனீங்க? 91ல அதிமுக போச்சு சார், போச்சு. நீங்க போகல, இது பாத்துக்கங்க. நீங்க ஏன் போனீங்க? இன்னொன்னு, நீங்க கொள்கைவாதி சித்தாந்தவாதி, அதிமுக எதுவுமே இல்ல. அப்ப நீங்க ஏன் போனீங்க? அப்ப நீங்க அதை ஒத்துக்கிறீங்க, அந்த ஸ்டேட்மென்ட் ஒத்துக்கிட்டீங்க. மணிகண்டன் அதை ஒத்துக்கிட்டீங்க சார். நீங்க பதவிக்கு, அதாவது அதிமுகல ஒண்ணும் இல்லன்னு ஒத்துக்கிட்டீங்களா? அதை பதவிக்காக அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் பேசுவோம். அதிமுகவுல எதுவும் இல்லை ஒத்துக்கிட்டீங்களா? சொல்றீங்கல்ல, எல்லாம் உள்ள திமுக ஏன் போச்சு சார்? ஒத்துக்கிட்டீங்க சார். எல்லாம் உள்ள திமுக ஏன் கூட்டு வச்சது? சொல்றேன், அன்றைக்கு பதவி வேணும். அதத்தான் சார் அன்னைக்கு ஐயா கருணாநிதி சொன்னாங்க,
ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்காக நான் எந்த எல்லைக்கு போவேன்னு சொன்னார். நான் செய்தார் பாருங்க. அப்படி சொல்ல நான் செய்தார் பாருங்க சார். இந்த மாதிரி வார்த்தை தலைவர் சொல்லல. தலைவர் முரசொலி நான் வெச்சுக்கிறேன் சார். நான் இருக்கிறேன் முரசொலியை தாண்டி நான் உட்கார்ந்து இருக்கிறேன் சார். நான் ஒண்ணு சொல்றேன். 99ல ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது எங்க ஊர் பொங்கல் பழனிசாமி கூட தரத்துல பேட்டியில கோயம்புத்தூர் பேட்டியது அவரு முரசொலி செய்தி ஜெயலலிதா எந்த எல்லைக்கு போவேன்னாரு. அதாவது தலைவர் கலைஞர் சொன்ன வார்த்தை எங்க ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மையார் வாஜ்பாய் அவர்கள் கூட்டணியோட உட்கார்ந்து 13 மாசமா அவருக்கு கொடுத்த டார்ச்சர்ல உங்களுக்கு தெரியும். வாஜ்பாய் அவர்கள் இந்த ஆட்சியை கவிழ்த்தப்போ எல்லாருக்கும் ஆட்சியை கவிழ்ந்தா வருத்தம் தானே வரும். வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கு சொல்றாரு கலைச்ச அன்னைக்கு அப்பா 13 மாசத்துக்கு பிறகு இன்னைக்கு போதான் நிம்மதியா தூங்குவேன். என்ன காரணம்? திமுக ஆட்சியை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் ஒத்தைக்கு நிற்கிறாங்க. இப்ப என்னன்னா ஒரு ஒரு தர்மம். என்ன தர்மம்னா நம்ம ஆட்சியை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் தன் ஆட்சியை கலந்து நிற்கிறார். அப்போ தமிழனுடைய அறம், அதனால நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்போது கூட நம்முடைய திராவிட கொள்கையை நாம் விட்டு கொடுக்கல. இந்துத்துவ கொள்கையை தான் நம்ம உள்ள வரோம். இதே ஆட்சியை கழிச்சிங்க யாரு? இந்திரா காந்தி கழிச்சிங்க சார். கலைஞர் தான் சார் காரணம். கலைஞர் கிடையாது. கலைஞர் பேசி தம்பி பொங்கலூர் விஷயம் தெரிஞ்சுக்கங்க. 11 மாநிலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியை மாத்தி ஜனதா வந்தப்போ 11 மாநிலத்தில் ஆட்சியை கவிழ்த்தாங்க. அதே 11 மாநிலத்தை ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் வந்ததுக்கு பிறகு கவிழ்த்தாங்க. திமுக பறித்தது காங்கிரஸ் இல்லையா? ஆட்சி கழிச்சாங்க இல்லையா? அந்த காங்கிரஸோட ஏன் கூட்டு வச்சீங்க? காங்கிரஸ் இல்ல, தமிழ்நாடு இந்தியா முழுவதும் மாநில ஆட்சிகளை மிக எளிதாக அதிகாரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் கலைச்சதா இல்லையா? அந்த காங்கிரஸ் ஏன் ஆதரவு பண்றீங்க? இல்ல காங்கிரஸ் சார் ரெண்டு தேசிய கட்சி கொள்ளை ஓட்டுதா கூட்டணியில காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு வித்தியாசம் எல்லாம் இல்ல. அப்படி ஒத்துக்குங்க. காங்கிரஸ் இன்னைக்கு ராகுல் காந்தி சார் ஒரு நிமிஷம் மணிகண்டன் ஒரு நிமிஷம். போன தேர்தல் அறிக்கையில ராகுல் காந்தி கல்வியை மாநில திட்டத்தை கொண்டு வரும்னு சொன்னாரா? நீட்டு தேர்வு தேவைப்படும் மாநிலங்களில் அவர்கள் நடத்தி கொள்ளலாம். தேர்தல் அறிக்கையில் இருக்குதா? அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஸ்டேட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்குரிமையின் விகிதாச்சாரம் கூட்டப்படும் சொன்னாரா? இந்த நம்ம என்னென்ன கோரிக்கைகள் வைத்தமோ அத்தனையும் அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு. தமிழுக்கு செம்மொழி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு திமுக கண்டுக்கவே இல்லை. ஏன் கண்டுக்கல? இப்ப ஏன் பேசுறீங்க? 50 வருஷம் சார் கருணாநிதியுடைய நெருங்கிய நண்பர் கோவை செழியன் 50 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வச்சாரு. ஒரு நேர் வருஷம் நான் தான் கூட போயிருந்தேன். 90 ஆட்சி வந்தப்போ ஏன் நீங்க செய்யலப்போ? இப்ப ஏன் பேசுறீங்க? அரசியல் இல்ல சாதி வாரியா ஒதுக்கீடு கொடுக்கலாம்னு அரசியலமைப்பு சட்டம் ஒத்துருக்கா சார்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம கண்ட்ரோல்ல வருதா? இப்ப ஏன் பேசுறீங்க? சென்சஸ் இப்ப ஏன் பேசுறீங்க? நம்ம இப்பவும் என்ன சொல்றோம்? ஒன்றிய அரசை தான் நடத்த சொல்றோம். ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுக்கு விஷயம் தெரியணுங்கிறக்காக சொல்றேன். 2017 வரைக்கும் எஸ்சி எஸ்டியை தீர்மானிக்கிறது மட்டும்தான் ஒன்றிய அரசு. பிசி எம்பிசின்னு பிரிக்கிற அதிகாரம் நம்மகிட்ட இருந்தது. 2017 இதே மோடி அரசு அதையும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டது. இதுதான் ஆதிக்கம். இதைத்தான் நம்ம சொல்றோம். இப்ப சகோதரர் பேசும்போது ரமேஷ் சேதராமன் சொன்னாரே, ஒன்னையும் சொல்லிடுறேன் அவருக்கு பதில். அதாவது ஹிந்திய தமிழ்நாடு மட்டும்தான் எதுக்குதுன்னாரு. மகாராஷ்டிராவில் இன்னைக்கு யார் போய் எதிர்த்தா? மும்மொழி கொள்கையை ஏன் வெளியிட்டாங்க? மேற்கு வங்கத்தில் ஏன் ஹிந்தி எதிர்த்தாங்க? கேரளாவில் ஏன் எதுக்குறாங்க? கர்நாடகாவில் ஹிந்தி இன்னைக்கு அழிக்கிறாங்க பார்த்தீங்கல்ல? ஆந்திராவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல? இவங்களுக்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவாளி தமிழன். அதனால எங்களுக்கு அன்னைக்கு எங்க மொழி உணர்வு வந்தது. இன்னைக்கு மத்தவங்க ஃபாலோ பண்றாங்க. பதில் சொல்லுங்களா ராமேஷ்? பதில கேட்டுருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி களம் தொடரும். கேள்விக்கலாம் தொடங்குது. ரமேஷ் சேதுராமன் உங்ககிட்ட தான். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இடையூறு செய்வது காவி கொள்கை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கணும்? யூபிக்கு கொடுத்தாங்க, ரைட்டு. தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கணும்? இப்போ தமிழ்நாடு வளரக்கூடாது அப்படின்னா டிஃபென்ஸ் காரிடார் எதுக்கு கொடுக்கணும்? இப்போ நம்ம இதேமாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் இதுக்கு பார்க்கணும் பேசுகிறோம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு விவகாரத்தையும் எடுத்தோம்னா
மத்திய அரசு ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்? ஏன்னா திமுக தான் எதிரி கட்சியாச்சே, எதிர்கட்சி கூட இல்லை, எதிரி கட்சினே கூட வச்சுப்போம். அப்போ தமிழ்நாடு வளரக்கூடாது, திமுக ஆட்சியில் இருக்குது, அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்புறம் ஏன் பண்ணுறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதுலேருந்தே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், அதில் வந்து டெஃபினட்டாக ரெட்டை நிலைப்பாடு கிடையாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து சகோதரர் சொன்னார், அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லும்போது வந்து இந்த நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது வந்து இது இருக்கா, இதுக்கு மாறுமா, ஏன்னா கூட்டணிகள் மாறியது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில். அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே எடுத்துக்கணும். முதல்ல வந்து இந்திரா காந்தி அம்மையாரை திட்டியது, பின்னாடி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது, அதைத் தொடர்ந்து அப்புறம் பாஜக ஆட்சியில் வரும்போது அந்த ஆட்சியில் பங்கெடுத்தது, அப்புறம் பாஜக ஆட்சியில் போன உடனே காங்கிரஸ் கிட்ட திரும்ப கை கோத்தது. இதுக்கு நடுவில் வந்து நம்ம பல பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் விவகாரங்கள், ஈழத்தமிழர்கள் விவகாரத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் இப்படி நடந்ததுங்கிறதுலேருந்து இரட்டை நிலைப்பாடுங்கிறது திமுக தரப்பில் தான் இருக்கே வழிச்சு அதை விட அதிகமாக ஒன்றும் அதிமுக பண்ணிடல அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ அதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, லேட்டஸ்ட் தாங்க சொல்றேன், லேட்டஸ்ட் தான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு வந்து உடனே எக்ஸாம்பிள்னு சொல்லும்போது வந்து ராகுல் காந்தி எல்லாம் சொல்லிட்டாருன்னு, தோக்க போறோம்னு தெரிஞ்சா என்ன வேணா வாக்குறுதி கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஜெயிக்கிறதுக்காக டெஸ்பரேஷனோட என்ன வேணா வாக்குறுதி கொடுக்கலாம்னு சொல்றதுக்கு உதாரணம் திமுக சொன்னாங்க பாத்தீங்களா, எல்லாரும் கடன் வாங்குங்க. எடப்பாடியோட பேச்சு வந்து எல்லாத்தையும் தள்ளுபடி 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இல்லைங்க, நான் திரும்பவும் சொல்லக்கூடியது அரசியல் நிர்பந்தங்கள்னு வரும்போது இப்போ நான் அப்படி பார்த்தாக்கா வைகோ அவர்களுடைய பேச்சை என்ன சொல்லுவீங்க, அவங்க கூட்டணியில் இருக்கு, நடுவில் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே கூட பல முரண்களான பேச்சுகள் வந்தனங்கிறத பார்க்குறோம். விசிகாக்கும் திமுகவுக்கும் இடையே பல முரண்களான பேச்சுகள் வந்தது, அதுக்கப்புறம் அந்த பேச்சு மாறுகிறதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் அதன் கூட்டணிகளுக்குள்ளேயும் இந்த மாதிரியாக மாறி மாறி வந்து பேச்சுகள் வந்து ஒரு முரணான கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத தொடர்ந்து பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னாக்க அந்த பக்கத்தில் நடக்கும்போது அது பூதாகரமாக நடக்குது, அது எப்படியானு கலைத்து விட வேண்டும்னு ஒரு முயற்சி செய்து ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது, ஒரு கான்செர்டட் அட்டாக். ஆனால் அதுக்கு வந்து போன வாட்டி அதிமுக பலிகடா ஆனது. ஆனால் அதுக்கப்புறம் விழித்து கொண்டார்கள் ரொம்ப தெளிவாக, அதனால திரும்ப வந்து இந்த கூட்டணியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பக்கம் நம்ம வந்து ஒரு விரல் அங்கே சுட்டும் போது 3 விரல் நம்ம நோக்கி சுட்டுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு பொருந்தும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ அவர் சகோதரர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுகவிற்கு வக்காலத்து வாங்குவது சரி, பாஜகவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? அதிமுகவுக்கு நான் வக்காலத்து வாங்கல, அப்படின்னா இல்லை சகோதரர் ரமேஷ் சேதுராமனுக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது நமக்குள் இருக்கிற கொள்கைகளில் கோட்பாடுகளில் பிரச்சனை இல்லாமல் நிர்வாக ரீதியாக தனிமனித ரீதியாக ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வேறு, கொள்கை முரண்பாடு வேறு. பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது எங்களோடு கொள்கை முரண்பாடு கொண்டது. திராவிட இயக்கத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த இடத்திலும் ஒன்று போக முடியாத சூழல். அப்படி இருக்கிற போது தேவையின்பால் கூட்டாட்சியின்பால் அவர்கள் ஒன்றிய அரசில் இருக்கிற போது நாம் அவர்களோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை வறுமையானால் நமது கொள்கைகளை விட்டுவிடாமல் அவர்கள் கொள்கைகளை நீர்த்து வைத்து விட்டல்லவா கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் 99 திமுக செய்தது என்பதை நாம் சொல்லுகிறோம். அதைத்தான் இன்றைக்கு எடப்பாடி இப்ப இதுவரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி வச்சிருந்தார் பாஜகவோட. யாராவது அடிமைன்னு சொன்னாங்களா? ஜெயலலிதா அம்மையார் அடிமைன்னு சொன்னாங்களா யாராவது? ஏன் பாஜகவில் இருந்து தலைவர்கள் பேச வந்தா போயஸ் கடன் தான் போயாகணும். ஒரு நாளும் ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்னைக்கு தலைவரா இருந்த பிஜேபி தலைவர்களை போய் பார்க்கல. ரமேஷ் இந்த விஷயத்துக்கு வாங்க, இததான் கேட்கிறாரு அவரு. ஏங்க இப்போ பல நேரங்கள்ல பல கட்சிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பாக்குறாங்கிறது இருக்கு. இப்போ டெல்லியை ஒருத்தர் பாக்குறாங்கிறது வேற, ஒருத்தரை மிரட்டி அங்க வரைக்க வைக்கிறது அப்படிங்கிறது வேற. அததான் அவர் சொல்றாரு, அததான் நானும் கேட்கிறேன். இல்ல மிரட்டிங்கிறதெல்லாம் அதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தப்படுகிறது. காங்கிரஸ் பீரியட்ல திமுகவுடன் எப்படி வந்து சீட் ஷேரிங் நடந்ததுங்கிறதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லப்படும். மிரட்டப்படுகிறது அப்படின்னு நம்ம வந்து சொன்னா 19 இதை வேணா சொல்லிட்டு போயிடலாம். அதனால நம்ம அப்படி சொல்ல வேண்டாம்.
இங்கே வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு தரப்புலையும் எப்படி இருக்காங்கன்னாக்கா அந்த இணக்கத்தை பேண வேண்டும்ங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதுக்கு உண்டான விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டு அதை எதுக்கு எடுத்தாலுமே அது ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது, அதே மாதிரி ஒரு வெறும் போட்டோவை மட்டுமே வச்சுட்டு வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களை வந்து ரொம்ப இதுவா பேசுறதுங்கிறதெல்லாம் ஒரு சரியில்லை. இந்த மாதிரியாக கடந்த காலங்களில் பல போட்டோக்களை நம்ம பல விவாதங்களை வைரல் ஆயிடுச்சுல்ல. போட்டோ வந்தது, அமித்ஷாவை பார்த்ததை பத்திலாம் யாரும் பேசல. அந்த கர்ச்சிப்ல வந்து முகத்தை மூடிட்டு வந்தாருல்ல, அதுதானே இப்ப இன்னைக்கு வைரலான பேசு பொருளா மாறிடுச்சு. முகத்தை துடைத்தது எங்க அப்படி பார்த்தாக்க நம்ம இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன். நம்ம அப்படி சொன்னோம்னா கடந்த காலத்துல வந்து சட்டையை கிழித்து கொண்டெல்லாம் வந்து கிழிந்த சட்டையுடன் வந்து சட்டமன்றத்துல இருந்து வெளில வந்த தலைவர்களை எல்லாமும் நம்ம பார்த்திருக்கோம். அது அது மட்டும் எவ்வளவு பெரிய டிபேட்டபிள் காரணம். சேதுராமன் சார் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்திருக்கோம் கடந்த காலத்துல. உங்களுக்கு சட்டையை கிழிச்சிட்டு வந்த ஞாபகம் இருக்கு, சேலையை கிழிச்சிட்டு வந்த ஞாபகம் இல்லையா? சரி, அதுக்கு முன்னாடி சிப்பாயை கிழிக்கப்பட்டது, அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், 72 சட்டையை கிழித்து கொண்டு வந்தது இல்ல, 72 சிப்பாயை கிழிச்சிட்டு வந்தவரும் ஞாபகத்துல இல்ல, 89 சேலையை கிழிச்சிட்டு வந்ததும் ஞாபகத்துல இல்லையா உங்களுக்கு கேக்குறேன் நானு. சரி இல்ல நான் திரும்பவும் சொல்லுவேன், நீங்க பேசுறது பேசணும்னா சரி வர நேரம் இல்லாமல் இருக்கும். அதிமுக கூட்டணி பிரச்சனை, திமுக கூட்டணி பிரச்சனைங்கிறாங்க. ஆனா இங்க பிரச்சனை பாஜக அதிமுக கூட்டணி வைக்கல, கட்சியவே அழிக்குது. அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை. இப்ப அவர் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் பாஜக கூட்டணி வச்சப்பெல்லாம் இப்படி கிடையாது, சுயமரியாதை இருந்தது. இங்க அப்படி கிடையாது சார். அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சியை அழிக்கணும். நீங்க முதல் கேள்வி அதான் கேட்டீங்க, இது எடப்பாடி திராவிட கட்சி தானேன்னு. அவங்களுக்கு இப்ப திராவிடம்ங்கிற கான்செப்ட் அழிக்கணும் சார். அவங்களுக்கு வந்து 67க்கு அப்புறம் வந்த எல்லாத்தையும் அழிக்கணும். 67 திராவிடம், தமிழ் உணர்வு, மாநில சுயாட்சி, இது எல்லாத்தையும் அழிக்கணும். அதனால திமுக எப்படி சார் அதிமுக துணை போகும்? அதிமுக சார், அதிமுக எடப்பாடி பிடிக்கலன்னு செங்கோட்டையன் சொல்றாரு, சொல்லிட்டு அமித்ஷா தானே கோரிக்கை வைக்கிறாரு. இதுவே ஒரு திராவிட கட்சி சார், பெரிய கட்சி சார் அதிமுக. 2% 3% இருக்க பாஜக கிட்ட போய் நாங்க ஆலோசனை கேட்கிறோம்னு சொல்றதே அதானே. பாஜகவின் நோக்கம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதல்ல, அதிமுகவுக்கும் அதான் நோக்கம். இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக இன்னொரு திராவிட கட்சி இருந்துடக்கூடாது. ஏதோ ஒரு நடிகரையோ பாஜகவோ அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு அதிமுகவை அவங்க முழுக்க அழிக்கணுங்கிற நிலைக்கு கொண்டு போறாங்க. இதுக்கு அதிமுக துணை போகுது. இப்ப அதுதான் இஷ்யூ. இப்ப பிரச்சனையே அதிமுக காப்பாற்றணும். அதிமுக காப்பாற்றணும் தான் ஒவ்வொரு திராவிட இயக்க சிந்தனையாளரும் இப்ப பேசுறாங்க. இப்ப வந்து என்னதான் இருந்தாலும் அதிமுக இருக்கணும். ஏன்னா அதிமுக உருவானதுக்கு பிறகு தேசிய கட்சி இல்லாம போச்சு, இங்க ஸ்தாபன காங்கிரஸ் இல்லாம போச்சு, ஜனசங்கம் இல்ல, சுதந்திரா கட்சி இல்ல, எல்லா தேசிய கட்சியும் எம்ஜிஆர் ஒழிச்சிட்டார். எல்லாரும் நினைச்சாங்க திமுக உடைப்பார்னு. திமுக அப்படியே இருக்குதுச்சு. உங்களுக்கு யாரெல்லாம் திமுக எதிர்ப்பு பேசின அந்த ஸ்தாபன காங்கிரஸ், சுதந்திரா கட்சி எல்லாரையும் இழுத்து எம்ஜிஆர் டீம்ல வந்து அது போயிருச்சு. அப்ப ஒரு திராவிட கட்சி வெர்சஸ் இன்னொரு திராவிட கட்சி இருந்துச்சு. இன்னைக்கு டெல்லி பிளான் பண்ணி எப்படியாவது இன்னொரு திராவிட கட்சியை அழிச்சிடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இல்ல கூட்டணி எல்லாம் கிடையாது. இவங்க அங்க போய் பார்த்தா என்ன, அவங்க இங்க வந்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி ரமேஷ் சேதுராமன் சொல்றது எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? கர்ச்சிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் கூட சாதாரணமா கடந்து போலான்னு அடிக்கடி எடுத்து அதை தொடர்ச்சி வேற காட்டிட்டு இருக்காரு. இல்லங்க, டெல்லிக்கு எப்படிங்க போறீங்க? டெல்லிக்கு போறது கூட பிரச்சனை இல்லைங்க. டெல்லிக்கு அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைக்கு டெல்லிக்கு போறாங்க. கூட்டணி பேரம் நடத்த போறாங்களா? செங்கோட்டையன் ஓபனா சொன்னார். நான் சொல்லலங்க, செங்கோட்டையன் சொன்னாரு. துரைசாமியுமே கேபி ராமனுங்க திமுக வந்து பிஜேபி போனாங்க. திமுக அழிஞ்சுங்களா? யாரு போவாங்க சார்? கட்சி நடவடிக்கை அப்படி போனா நடவடிக்கை எடுக்குங்க, கட்சி நீக்குவாங்க. அமித்ஷா பார்த்தாருன்னு சொல்லி புகைப்படம் வரலையே. உண்மையில அமித்ஷா பார்க்கவே இல்லை. அது நிகழ்ச்சியே வேற மாதிரி நான் சொல்ல விரும்பல. சரி, எடப்பாடியே அமித்ஷாவை பார்த்தாரா இல்லையா? அது பார்த்தாரு பேசினாரு சார். அதாவதுங்க அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது, சிதைக்க முடியாது சார். எந்த கட்சி அழிக்க முடியாது, திமுக சொல்ற அழிக்க முடியாது. அந்தந்த கட்சி அந்த கர்ச்சிப் மேட்டர்ல உங்க கருத்து என்ன ஜீவா? கர்ச்சிப் மேட்டர்ல அவரு ஒரே ஒரு விஷயங்க, அவர் கர்ச்சிப் வச்சு தொடச்சாரா, முகத்தை மறைச்சுக்கிட்டாரான்னு இருக்கட்டும். சார், இதுக்கு முன்னாடி இல்ல, இதற்கு முன்னாடியும் பிரஸ் பீப்புள் அமித்ஷாவுக்கு வந்துட்டு 3 கார் மாறி வந்தார். நான் என்ன கேக்குறேன், நீங்க ஊடகவியலாளர்ல என்ன காரணங்களா? ஒரு சார் அந்த 3 காருங்கிறதுங்க, ஒரு கார்ல போய் இறங்கி வீட்டுல இருந்தாருங்க. அந்த வேற கார்ல அதெல்லாம் ஒரு மேட்டரா இல்ல, பிரச்சனையா இல்லைங்க. இப்ப நேத்து கூட போனது அந்த கார் ஒரு பிரச்சனையா இல்லைங்க. அது சொல்ல விரும்பல. அது வந்து சாதாரணமா அவருடைய சௌரியத்துக்காக போனது. கர்ச்சிப்பும் கூட ஒரு மேட்டர் இல்லன்னு விட்டுருக்கலாம். இப்ப நீங்க தொடச்சீங்கல்ல, அந்த மாதிரி தொடச்சிட்டு எடுத்திருந்தா விட்டுருக்கலாம். சார் இல்ல, ஒரு தடவை தொடச்சு காட்டுங்க, ஒரு தடவை தொடச்சு காட்டுங்க.
அவ்வளவுதான். இந்த சரி விஷயம் அப்படியே வைங்க, அப்படியே வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். அப்படியே சார், அவர் உச்சத்தை பேசுறேன். வச்சிருங்க சார் கொஞ்ச சார், நேரம். பேசிட்டு கொஞ்ச நேரம் இருக்கோம். வச்சிருங்க. இல்ல நீங்க சார், தொடச்சிட்டு சார், எடுத்துட்டீங்க. அதாவது இதெல்லாம் நீங்க மக்கள் தொடச்சிட்டு சார், எடுத்துட்டீங்க. ராஜா எடப்பாடி சார், அப்படியே வச்சிருக்காரு. மக்களுக்கு இதெல்லாம் முக்கியமான சார். மேட்டரே இல்ல சார். சார் இன்னைக்கு அதுதான் சிஎம் நேத்து சார் முதலமைச்சர் நேத்து அந்த மாநாட்டுல அதையும் பேசியிருக்காரு. சிஎம் பேசுறாரு. முழுசா நினைச்சிட்டீங்க எதுக்கு முக்காடுன்னு கேட்டிருக்காரு. வீழ்த்தோங்கிறதான திமுக நோக்கம்ங்க. அப்ப சிஎம் பேசுறாரு பேச மாட்டாரா? சிஎம் என்ன அதிமுக வாழ நினைப்பாரா? சிஎம் வந்து எப்படி சார் பேசுவாரு? சிஎம் வந்து அதிமுகவை பத்தி பேசுறத விட ஒரு நடவடிக்கையில வீழ்த்த நினைப்பாரு. அவர் எல்லாம் ஊருக்கு போறாரு சார். அண்ணாயிசத்தை அடிமையிசமா மாத்திராதீங்கன்னு தான் சொல்லுவாரு சொல்லிருக்காரு சார். அவர் சொல்லுவாரு. அதிமுக சொல்லுங்க. ஜீவா அதை குறிக்கிட்டார். ஜீவா இல்ல கர்ச்சிப்பு இதை எல்லாரும் மிகைப்படுத்துறாங்கன்னு இன்னைக்கு கூட முதலமைச்சர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தார். சார் என்னுடைய விஷயம் ஊடகவியலாளர்களை சந்திக்கணுமா இல்லையா? ஒரு தலைவர், அதிமுகவினுடைய தலைவர் போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. பார்த்துட்டு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு உள்ள ஒன்றும் நடக்கலன்னு கூட சொல்லிட்டு போங்களேன். நீங்க ஏன் சார் பத்திரிகையாளர்களை பார்த்து ஓடுறீங்க? இது ஒரு முறை 2 முறை நடக்கல, ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது பத்திரிகையாளர்கள் வீடியோல எடுக்கிறாங்க. அவங்க கற்பனையா வந்து சொல்லல, இப்படி சொல்லியிருக்காரு. அப்ப எடுக்கும் போது அது பிரச்சனையாகுது. நீங்க பிரஸ் பீப்புளை சந்திச்சா அது பிரச்சனையே கிடையாது. மணிகண்டன் வீடியோ சொல்றாருல, இது ஒரு இஷ்யூ இல்லைன்னு. இதுல நான் என்ன சொல்ல வரேன், முந்தின நாள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் எடப்பாடி. சந்திக்கும் போது என்ன சொல்றாரு, 27, 28 நான் தருமபுரி கிருஷ்ணகிரி ப்ரோக்ராமை ஒத்தி போட்டதுக்கு காரணம் தட்பவெட்ப நிலை, தமிழ்நாட்டில் பயங்கர பேமழை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு ஒத்தி போட்டிருக்கேன். அதுக்கு எதுக்கு நீங்க டெல்லிக்கு போறதெல்லாம் எழுதிருக்கீங்கன்னு பேசுன அந்த எடப்பாடியார் அடுத்தால டெல்லிக்கு ஏறி அமித்ஷாவை போய் அடுத்த நாள் பார்த்த எடப்பாடியார். அதற்கு பிறகு கட்சீஃப் அவர் சும்மா போட்டு வரலீங்க. அவர் வந்து கூட கட்சிக்காரங்க வந்திருந்தா போட்டிருக்க மாட்டாரு. அவர் கூட வந்தவர்கிட்ட இருந்து தன்னை மறைக்கணும். வந்தவர் யார்? அதான் கேள்வி. சார் எப்படி மறைக்க முடியும்? கார்ல ஏறி வர்றாரு. கூட வந்து ஏங்க கார்ல ஏறி கூட வந்தவர் யாரு? பொங்கலூர் மணிகண்டன் ஒரு கேள்வி கேக்குறாரு. ரவீந்திரன் வந்து இல்ல இல்ல அவர் ரவீந்திரன் பேசுவாங்க. அவருக்கு வந்து அது யாருன்னு அவரு பேசி யாரோன்னு அது யாருன்னு தான் சொல்லிடுங்க. யாரு அது யாருன்னு சொல்லிடுங்க. சார் கூட வந்தது யாரு? சார் கூட வந்து எனக்கு தெரியாது சார். அவர் உள்ள என்ன பேசினாருன்னு மணிகண்டன் தெரியும். சார் சார் ரவீந்திரன் சார் நீங்க வந்து இப்படி பேசி ஆகணும். அண்ணன் வந்து நான் அப்படி இல்ல அப்படி இல்ல மணிகண்டன் அதிமுக அரசாங்கம் பேசுவது நீங்க வந்து பேசுவீங்க. அது அரசியல் அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் மக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் தெரியும் ஆனா இப்ப சொல்ல மாட்டீங்க. அண்ணனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது சார். அண்ணனுக்கு தெரியல, எனக்கு தெரியாது உண்மையிலே. நான் வேணா மைக்க கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ண சொல்றேன். இல்ல சார், எனக்கு கூட சொல்றீங்களா? எப்படி சார் எனக்கு தெரியும்? இப்போ ஊடகத்துல ஒரு நிருபர் வந்து அவரா யோகம் பண்ணி சொல்றாரு. அதே மாதிரி நான் சொல்ல முடியாது சார். எனக்கு தெரியாது உண்மையிலே. தெரியாத விஷயத்தை தெரியும் சொல்லி ஆகணும். கர்ச்சிப்ல தொடச்சது மட்டும் சொல்றீங்க, அது மறைக்கல தொடச்சாரு. தொடச்சது இயல்பான ஒன்று சார். அது இப்போ ஏசியில உட்கார்ந்து வந்தாரு, எப்படி வந்து முகம் வேத்து கேட்கறாங்க. இப்போ எனக்கே வந்து சளியா இருக்கு தொடச்சிருக்கிறேன். அது ரெண்டு இருக்குதுல்ல, ஒரு சாதாரண ஒரு இயல்பு. இதை போய் மிகைப்படுத்தி இது ஒரு செய்தி பண்ணா உண்மை. நான் மணிகண்டனை பாராட்டுறேன். அதாவது கட்சிப்பு எடுத்து தொடக்கிறாரு, வச்சுட்டாரு, ரைட்டு தானே. எத்தனை செகண்ட் ஆகுது? 10 செகண்ட். 10 செகண்ட் ஆகல சார். 10 செகண்ட் கூட ஆகல இல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பெரிய ஆளுன்னு வச்சுக்கோமே, கூட ஒரு 5 செகண்ட் ஆகலாம், அவ்வளவுதானே. அமித்ஷா வீட்ல இருந்து அந்த இடத்துக்கு போற வரைக்கும் கட்சிக்கு வச்சுக்கிட்டு வர்றாரு. அது எப்படி? அப்ப அதுக்கு என்ன காரணம்? தொடக்கிறதா இருந்தா எத்தனை செகண்ட்? நீங்க இப்ப பழையபடி தொடங்க. எத்தனை செகண்ட் பாருங்க. அவரு அமித்ஷா வீட்ல இருந்து வெளியே போய் மாறுற வரைக்கும் முகத்தை இப்படிதான் நிறுத்தி காட்டினீங்கன்னா தெரியுதோ இல்லையா, மனசு வாழ்ந்துட்டு பாருங்க, அவ்வளவுதான் வரும். ஆனா நீங்க வந்து பூதாகரமாக்கி மக்கள் மத்தியில சொல்றீங்க. நமக்கு அது இது வந்து மக்களுக்கு பெரிய விஷயமே அல்ல. இது தேவையில்லாத விஷயம் நாங்க நினைக்கிறோம். இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை போய் அவர் பார்க்கறது அப்படிங்கிறது நாங்க எதுக்காக வருத்தப்படுறோம்னா, மணிகண்டன் இவரை எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்றதல்ல. அதிமுக என்கிற ஒரு இயக்கம் இல்லாமல் போனால், ஒரு மாநில இயக்கம் இல்லாமல் போனால், அந்த இடத்தில் ஒரு தேசிய கட்சி, எந்த தேசிய கட்சியா இருந்தாலும் அது வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அதை இல்லாமல் ஆக்கிய தலைவன் பேரறிஞர் அண்ணா, அவருக்கு எதிராக நீங்கள் குழி தோண்டி கொண்டு இருக்கிறீர்களே அண்ணாவின் பெயரை வைத்துக் கொண்டு, இதுதான் தலைவருக்கு. ஒரு நாளைக்கு முன்பாகவே ஒரு நாளைக்கு முன்பாகவே அந்த அண்ணா விழாவில் என்ன பேசினாருங்க, யாருக்கும் பயங்கரமான ஸ்வீட் பண்ணாருங்களா? அது அப்படியே சார் இப்போ சொல்லுங்க சார். அமித்ஷா சரிங்க சார், யாரா இருந்தாலும் எடப்பாடியார் மாற்ற முடியாது. அவர் நிச்சயமாக பயப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஆளே அல்ல அவர். நான் வந்து தனிப்பட்ட முறையில் பேசி பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் விட்டுத்தரமான கட்சியை, அவர் கட்சினா உயிர் தான் உண்மையிலே. எடப்பாடியை ஒற்றை நபர் இல்லைன்னு சொன்னால் கட்சியை அழிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவரால் தான் கட்சி தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், அவரால் கட்சி மிகப்பெரிய உயரத்துக்கு வருங்க. எந்த பக்கமும் அசைக்க முடியாது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக எங்களுக்கு களத்தில் எதிரி, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தயவு செய்து இங்கே தமிழர்களுக்கான கொள்கைகள், கோட்பாடுகள், இனமானம் இதையெல்லாம் அடமானம் வைத்துவிட்டு நீங்கள் கட்சியை காப்பாற்ற நினைப்பது ஒரு நாள் உங்களை அழித்து தீரும். பாஜக உங்களை அழிக்கிற வரைக்கும் உங்களை விடாது. நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.